வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி ஜென்ரல் பாயிண்ட் டியூ டு இன்ஃபினிட் லாங் ஒயர். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஃபைனைட் ஒயரில் அட் ஜென்ரல் பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ இன்ஃபினிட் லைன் எப்படி இருக்கும்? See, the straight line will be infinite. The charge conductor, that is charge conductor will have extend from plus infinity to infinity. So the length வந்து infinity. நம்ம இதில் அட் ஜென்ரல் பாயிண்டில் ஒரு ஜென்ரல் பாயிண்ட் பியில் நம்ம இது சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இது மேலே சார்ஜ் கொடுக்குற போது இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு ஜென்ரல் பாயிண்ட் பியில் நம்ம இதனால் எவ்வளோ இது இந்த லைன் சார்ஜ் இன்ஃபினிட்லி சார்ஜு தின் ஒயர், அதோட லைன் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா எவ்வளவு இந்த கண்டக்ட்னால இந்த பாயிண்டில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் எடுத்துக்கோ. லைன் சார்ஜ் இது இன்ஃபினிட்டாக இங்கே போகுது இன்ஃபினிட். ஸோ இதை நம்ம இன்ஃபினிட்டாக வரைய முடியுது, அதனால் இன்ஃபினிட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோம். இன்ஃபினிட் ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோ. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸு இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸு சேம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுருக்க போது நம்ம இந்த பாயிண்டில் சப்போஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஓ நம்ம தெர் இஸ் எ பாயிண்ட் பி. அந்த பாயிண்டில் இந்த இன்ஃபினிட் தின் ஒயர் எவ்வளவு? ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ், அதோட லைன் சார்ஜ் டென்சிட்டி வந்து லேம்டா. ஸோ இந்த இன்ஃபினிட் ஒயர் ஆஃப் சார்ஜ்டு ஒயர் ஒரு ஜென்ரல் பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஓ. ஸோ இந்த பாயிண்ட் ஓ எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர். இது ஆர் வெக்டர்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ் இஸ் ஆர் ஃபார் த பாயிண்ட் பி ஆர் சொல்ல போது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் பார்க்க போனால் இது பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே ஆல்வேஸ் இந்த பாயிண்டில் பார்க்க போது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறோம். அப்போ தான் நம்ம இது பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வைப்போம். ஸோ இது பாசிட்டிவ். இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே இது ஒரு ஃபோர்ஸ் எப்படி கொடுக்கும். ஸோ எனி போர்ஷன் நம்ம எடுத்துக்கோம். இந்த போர்ஷன் இது ஒரு கொடுக்கும். ஸோ போர்ஷன் ஆஃப் த லைன் அது போர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காது. ஸோ டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும்? இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷன். இந்த இதனால் இதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் வரும். ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கோம். நம்ம வந்து ஒரு டிக்யூ சார்ஜ் ஹெல்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஎக்ஸ். இந்த லென்த் இருக்குல்ல, அது டிஎக்ஸ் லென்த்தில் டிஎக்ஸ் டோட்டல் லென்த் வந்து எக்ஸு இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ டிஎக்ஸ் லென்த்தில் இந்த லென்த் வந்து டிஎக்ஸு, அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? ஃபுல் சார்ஜ் இருக்காது, போர்ஷன் ஆஃப் சார்ஜ் டிக்யூ தான் அதில் இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜுக்கு தானே இது மேலே இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும் டி. சேமே இங்கே ஒரு போர்ஷன் ஆஃப் த கண்டக்டர் நம்ம சொல்லலாம் வேர் டிக்யூ இஸ் த சார்ஜ் in the elementary length dx. x distance இருக்குன்னா அதில் சின்ன போர்ஷன் எடுத்தால் இது dx இருக்கும், அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா dq சார்ஜ் இருக்கும். சேம் இங்கேயும் அதே தான். ஸோ இது எப்படி இது மேலே சார்ஜ் கொடுக்கும்? இப்படி கொடுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில். இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜ் இங்கே தான் நம்ம Q0 வச்சுருக்கோம், ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் டிஇ வெக்டர். டிஇ என்ன சொல்லலாம்? டிஇ இஸ் the part electric field
electric field at P due to elementary length dx having a charge of dq, right? So இதை நம்ம இப்படி ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனை இப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. ஓகே, நான் இதை பார்க்குற போது நம்ம ஸோ இந்த எலிமெண்ட்ரி லென்த் dq ஆஃப் லென்த் dx இது ஒரு தீட்டா ஆங்கிள் பண்ணுது. இதுவும் சிமெட்ரிக்கல் பிளேஸ். ஓலேருந்து இதுவும் சேம் டிஸ்டன்ஸ், ஓலேருந்து சேம் டிஸ்டன்ஸ். ஸோ இதுவும் தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் பி. பாயிண்ட் பி இது வந்து பாயிண்ட் பி. ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து இங்கே ரைட் பண்ணி பார்த்தோம்னா பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டி ஒன்று இப்படி போகுது, ஒன்று இப்படி போகிற போது இதுக்கும் உள்ளவங்க ஆங்கிள் தீட்டானா இதுக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டா தான் இருக்கும். ஸோ டி தீட்டா. ஸோ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த டியை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு டிஇ காஸ் தீட்டா, இது இப்படி வந்து இப்படி போகும், இப்படி போச்சுன்னா இப்படி இது. ஸோ டிஇ சைன் தீட்டா. ஸோ இட் மீன்ஸ் இது ரெண்டையுமே ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டோம்னா இங்கே என்ன வரும், திஸ் சைட் டிஇ காஸ் தீட்டா, டிஇ காஸ் தீட்டா. அதேமாதிரி அதே சேம் பாயிண்ட் பியில் எப்படி ஒரு லைன் போகுது டிஇ. ஸோ அதை எப்படி பார்த்துக்கிட்டோம்னா ஸோ இதுக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டா பி, இதுக்கு ஆங்கிள் உள்ளது இது தீட்டா. ஸோ இதை இப்போ நம்ம எப்படி பிரிச்சுக்கலாமே, இந்த டிஏ நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்படி ஒரு காம்பனண்ட் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில், நெகட்டிவ் ஒய் டைரெக்ஷனில் இருக்காது. ஸோ இங்கே இது தீட்டானா இதுவும் தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ இது இப்படி போகுதுன்னா தீட்டா இது 90 டிகிரி, தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஹைபாட்னியூஸ், இது டிஇ காஸ் தீட்டா. இது வந்து என்ன டிஇ சைன் தீட்டா. ஸோ இந்த டிஇ சைன் தீட்டாவை நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். இந்த டி சைன் தீட்டா, இந்த டி சைன் தீட்டா நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபிகரில் நம்ம போட்டுக்கிட்டோம்னா டி காஸ் தீட்டா டாப் உள்ளதுக்கு டிஇ சைன் தீட்டா. சேம் வே இது ரெண்டு நம்ம இப்படி இதோட காம்பனண்ட் பண்ணால் இப்படி ஒன்று வருது, இப்படி ஒன்று வருது. ஸோ இப்படி வர்றது நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்துப்போம். டிஇ காஸ் தீட்டா. இன்னொன்று இப்படி வர்றது அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், டிஇ சைன் தீட்டா. ஸோ இது நமக்கு தேவையில்லை, இதே ரெண்டையும் நம்ம ரெண்டாக தனியாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இது ஒரு காம்பனண்ட் வந்து இப்படி போகுது, இதில் ஒரு காம்பனண்ட் டிஇ சைன் தீட்டா இப்படி போகுது. இது ஒரு காம்பனண்ட்டு நான் டிஇ சைன் தீட்டா இங்கே போட்டுக்கிறோம் இதுக்கு. ஸோ அது வந்து டிஇ சைன் தீட்டா. ஸோ இப்படி ஒரு காம்பனண்ட் டிஇ காஸ் தீட்டா, இப்படி ஒரு காம்பனண்ட் டி காஸ் தீட்டா. ஸோ இந்த பக்கம் எவ்வளோ போகுதுன்னா டிஇ காஸ் தீட்டா, டிஇ காஸ் தீட்டா. ஏன்னா இதோட காம்பனண்ட் இப்படி போகுது, இதோட காம்பனண்ட் இப்படி போகுது. அப்படிங்கிற போது நம்ம டிஇ காஸ் தீட்டான்னு நம்ம எழுதிக்கலாம். அதுதான் நம்ம டிஇ காஸ் தீட்டா டூ வேர்ட்ஸ் ரைட் வேர்டு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதில் நம்ம dx. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இதோட காம்பனண்ட்டு ஒரு டி காஸ் தீட்டா இப்படியும், ஒரு டி சைன் தீட்டா இப்படியும். இதோட காம்பனண்ட்டு ஒரு டி காஸ் தீட்டா இப்படியும், ஒரு டி காஸ் தீட்டா இப்படியும். இட் மீன்ஸ் இதுவும் ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்கும். ஏன்னா டிஇ சைன் தீட்டா. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் நாட் இன்ட்டு சார்ஜ் that is producing the electric field divided by the distance square. That is electric field is equal to force experienced by test charge. இங்கே டெஸ்ட் சார்ஜ் வச்சுருக்கோம்.
ஸோ இப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம Q நாட்னு வச்சுக்கிட்டோம் டிவைடட் பை Q நாட் இதுதான் ஃபோர்ஸு டிவைடட் பை Q நாட். ஸோ இதை ரெண்டே கேன்சல் பண்ணிக்குவோம். ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும்? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் DE a portion is equal to 1 by 4 pi epsilon naught. This is source where Q is equal to charge producing electric field. இங்கே எந்த சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது? எந்த சார்ஜ் இந்த லென்த்தில் எவ்வளோ இருக்கோ அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் dq. ஸோ we can write instead of q நம்ம dqன்னு எழுதிக்கலாம். டிவைட் பை டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? இது வந்து r, இது வந்து x. நம்ம இங்கே போட்டு பார்த்தோம்னா அட் பாயிண்ட் P இது இங்கேருந்து dx இங்கே இருக்குது, இது இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் r அண்ட் திஸ் இஸ் x, திஸ் இஸ் தீட்டா. தீட்டா அப்படிங்கிற போது நம்ம 90 டிகிரி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம்னா அண்டர் ரூட் r ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? அண்டர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். சேம் இதுவும் அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ வி கேன் ரைட் அதோட ஸ்கொயர், இதோட ஸ்கொயர் இதை எப்படி எழுதுனா அண்டர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அதோட ஸ்கொயர். ஸோ d is equal to 1 by 4 pi epsilon naught 0 k ன்னு எழுதிக்கலாம். k into dq divided by x square plus r square. ஸோ இந்த டியோட மேக்னிடியூட் இதுதான். ஸோ டியோட மேக்னிடியூட் இந்த போர்ஷன் டி இன்ட்டு சைன் தீட்டா, இந்த போர்ஷன் டி இன்ட்டு காஸ் தீட்டா. டி சைன் தீட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். line charge density is equal to charge by length for small portion, for small amount of charge dq by dl. So dl இங்கே L என்ன வருது? Here L is equal, length is equal to x. So dx நம்ம வச்சுக்கலாம். So dq நம்ம எப்படி எழுதலாம்? dq is equal to k into lambda dx. இது பண்ணோம்னா k into lambda dx divided by r square plus x square. r square plus x square is d. இது வந்து only for DE portion. So DE portion நம்ம வரைஞ்சிட்டோம். Now net electric field. In the net electric field, the net electric field due to this a portion of the length, due to this portion of the length at point P. அது பண்ணிவிட்டு நம்மனா அப்புறம் we will go for infinite length. அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா இது இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கொடுக்குதுங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் கொடுக்குறதுன்னு கால்குலேட் பண்ணிட்டு அதை இன்டெகிரேட் என்டையர் லென்த்துக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணோம்னா இந்த இன்ஃபினிட் லென்த் ஆஃப் வயர் இந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறதுங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஇயை பார்த்துக்குவோம். இதுதான் டிஇ, அதோட மேக்னிடியூடு இது வந்து டிஇ காஸ் தீட்டா, இது டிஇ சைன் தீட்டா. டிஇ சைன் தீட்டா, ஸோ டிஇ இது டிஇ சைன் தீட்டா, இதுவும் டிஇ சைன் தீட்டா. டியோட வேல்யூ இது டி இன்ட்டு சைன் தீட்டா. ஒன்று அப்போர்டில் போகுது, ஒன்று டவுனோட போகுது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வெக்டர்ஸ் ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். ஸோ வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் at point P. இப்போ ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது? எவ்ரி காம்போனண்ட் வில் ஒவ்வொரு காம்போனண்ட்டும் எவ்வளோ கொடுக்கும்? ஹொரிசாண்டல் காம்போனண்ட்டில் பார்த்தோம்னா ஹொரிசாண்டல் காம்போனண்ட்டில் டிஇ காஸ் தீட்டா கொடுக்குது. வெர்டிக்கல் காம்போனண்ட் ஒன்றையும் கேன்சல் பண்ணிக்குது. ஸோ அட் பாயிண்ட் P there is a horizontal component டிஇ காஸ் தீட்டா. ஸோ நம்ம எப்படி இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? Now we can write this equation. E net electric field due to this small length and due to small length. அதை தான் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம ஃபர்தராக இன்டெகிரேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்.
நெட் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறோம். டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். நெட் நெட்டு தான் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு infinite wire at P. இந்த இன்ஃபினிட்லேருந்து P பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறதுங்க தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட் எடுத்துக்கோம். இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இஸ் ஈக்குவல் டு டி. நம்ம ஃபஸ்ட்டு டிஇ காஸ் தீட்டா ஒரே ஒரு காம்பனண்ட் தான் இருக்குது. ஏன்னா வெர்டிக்கலில் கேன்சல் ஆகிடுது. டி காஸ் தீட்டா ஒரு காம்பனண்ட் தான் இருக்குது. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதலாம். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் த portion of the electric field. இந்த போர்ஷன் அந்த பாயிண்டில் எவ்வளோ கொடுக்குதோ அதை இன்டெகிரேட் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். எக்ஸ்டெண்ட்ஸ் டு ஃப்ரம் -infinity அண்ட் எக்ஸ்டெண்ட் அப் டு +infinity டி காஸ் தீட்டா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இதுதான். ஸோ இங்கே டிஇ இன்டெக்ரல் டிஇ காஸ் தீட்டா காஸ் தீட்டா. சைன் தீட்டா காம்பனண்ட் வரவே வராது. ஏன்னா ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். ஸோ இ நெட் இஸ் ஈக்குவல் டு டிஇயோட வேல்யூ என்ன வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -infinity to +infinity. ஸோ டிஏ நம்ம ஏற்கனவே பார்த்து நம்ம எழுதிக்கிறோம். கே இன்ட்டு லேம்டா dx divided by r square plus x square into cos of theta. டியோட வேல்யூ கே லேம்டா டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் அதை வந்து -infinity to +infinity இன்டெகிரேட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு போர்ஷன் இந்த போர்ஷன் இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குது. ஸோ ரெண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் -infinity. நான் இங்கே பார்த்தா டிஎக்ஸோட வேல்யூ என்ன. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. நான் வில் டேக் திஸ் ட்ரையாங்கிள். tan தீட்டா வருது என்ன வருது. இந்த ஜெயட்டர் கீழே ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது. அதுவும் ரெண்டு சிமெட்ரிக்கல் தான். ஏன்னா இது சேம் டிஸ்டன்ஸு இது சேம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அபியஸ்லி இது சேம் டிஸ்டன்ஸாக இருக்கும், இது சேம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ வி வில் டேக் ஒன்லி திஸ் போர்ஷன். இது வந்து ஆறு, இது வந்து எக்ஸு. இந்த போர்ஷனை நம்ம ஏன்னு வச்சுக்குவோம். ஓ டு ஏ. ஸோ எக்ஸ் என்ன வரும். எக்ஸோட வேல்யூ என்ன வரும். இது வந்து தீட்டா that is point P. So tan theta என்ன வருது. ஸோ tan theta is equal to x by r or x is equal to r tan theta. x is equal to r tan theta. நமக்கு dx வேணும் இல்லையா. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும். dx is equal to r with respect to theta தான் பண்ணுறோம். with respect to theta அப்படி பண்ணுற போது tan theta differentiation secant square theta. Or we can write dx is equal to r secant square theta d theta. R is equal to secant square theta d theta. So we can write dx is equal to r secant square theta d theta. And x எப்படி எழுதலாம். So x is equal to r tan theta. x is equal to r tan theta. எப்படி எழுதலாம். x is equal to r into tan theta. Okay. Now இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம். So x is equal to r tan theta. r tan theta. Now r tan theta. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்ப்போம். dxக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். dxோட வேல்யூ வந்து என்ன. ஆர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. காஸ் தீட்டாவுக்கு காஸ் தீட்டா. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ என்ன வருது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் tan theta. x is equal to r tan theta. So r tan theta is equal to r அதோட ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்துருமே 1 + tan square theta r
ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதே எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் நம்ம. இ இஸ் ஈக்குவல் டு கே லேம்டா டிஎக்ஸ் பதில் என்ன போடலாம்? டிஎக்ஸ் பதில் ஆர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை r square plus x square எப்படி தான் r square plus x square is equal to r square secant square theta. r square secant square theta. r square secant square theta னு எழுதிட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு லிமிட்டை எதுக்கு போட்டிருக்கோம்? x is equal to -infinity up to +infinity. இப்போ எக்ஸை வந்து நம்ம தீட்டாவை மாற்றிட்டோம். அப்போ லிமிட்டையும் மாற்றணும். லிமிட்டை எப்படி மாற்றலாம்? சி இதுதான் பாயிண்ட் ஓ, இது வந்து பாயிண்ட் பி, இது வந்து டிஎக்ஸ் போர்ஷன். அப்படிங்கிற போது இதுக்குள்ள ஆங்கிள் தீட்டா. சப்போஸ் தீட்டா எதுலேருந்து எது வேரி ஆகும்? தீட்டா மினிமம் இவ்வளோ இருக்கும். தட் இஸ் தீட்டா மினிமம் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. தீட்டாவோட லிமிட் 0 டிகிரியில் இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்? இன்ஃபினிட்டி போக தீட்டா இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்ஃபினிட்டி போகிறப்ப அது வந்து ஆல்மோஸ்ட் இப்படி வந்துடும். தட் இஸ் தீட்டா வில் பி இஸ் ஈக்குவல் டு π/2 டிகிரி. இட் மீன்ஸ் தீட்டா எங்கேருந்து எங்கே வேரி ஆகுது? தீட்டா இப்படி இருக்கிறது 0 இருக்கலாம், அல்லது அந்த 0 வித் பாயிண்ட் ரெஸ்பெக்ட் ஓக்கு ஆருக்கு உள்ள இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா தீட்டா வந்து 0ல் இருக்கலாம், அல்லது மேக்ஸிமம் இந்த இன்ஃபினிட்டிக்கு போக இது இப்படி ரிட்டர்ன் ஆகி π/2ல் வந்துடும். ஸோ எக்ஸ்லேருந்து நம்ம எக்ஸுக்கு இஸ் ஈக்குவல் டு -infinity, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +infinity கொடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம தீட்டாவில் மாற்றுறோம். தீட்டாவில் மாற்றுற போது இது என்ன ஆகுதுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு -infinity இது π/2 ஆங்கிள். ஏன்னா -infinity வரைக்கும் போணுச்சுன்னா π/2. அதுக்கு முன்னாடி இன்னொன்று π/2 0 ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆங்கிள் 0லேருந்து π/2 வரைக்கும் போகுது. ஸோ நான் இன்னொன்று நம்ம இப்படி எழுதிக்கலாம். இன்னொரு ஸ்டெப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி இருக்குது? திஸ் போர்ஷன் இ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஇ காஸ் தீட்டான்னு இருக்குது. காஸ் தீட்டானா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -infinity to +infinity. ஸோ 0லேருந்து இந்த பக்கமும் 0லேருந்து இந்த பக்கமும் சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸு சேமு, இந்த டிஸ்டன்ஸு சேமு, இதுவும் -infinity, இது +infinity. ஸோ நம்ம ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இதுவும் சிமெட்ரிக்கலாக இருக்க போது இதோட இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் இது நமக்கு வந்துடும். இதை இந்த போர்ஷனுக்கு உள்ள எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டு, ஏன்னா 2 சிமெட்ரிக்கலாக இருக்குது. பிகாஸ் point x is symmetrical about O. ஸோ இங்கே -infinity to +infinity போகிறத நம்ம இதை எப்படி மாற்றிக்கலாம்? -infinity +infinity போகிறத 0லேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் போயிட்டு அதோட இது கண்டுபிடிச்சிது அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண இந்த போர்ஷன். ஏன்னா இதுவும் சிமெட்ரிக்காகவே இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ வி கேன் மல்டிப்ளை 2 ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஏன்னா இங்கேருந்து 0 to +infinity, இங்கேருந்து 0 to -infinity இதை கண்டுபிடிச்சி இது 2ஆல் அதோட வேல்யூ 2ஆல் பெருக்கணும்னா டோட்டல் +infinity to -infinity வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதை நம்ம இப்படி மாற்றிக்கலாம். 2 into dE cos theta, 2 into dE cos theta அப்படிங்கிற போது ஸோ இதை நம்ம 0ன்னு மாற்றிக்கலாம். 0 to +infinity போகிறோம், அல்லது 0 to -infinity போய் அது 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு இந்த வேல்யூ தான் வரும். ஸோ திஸ் 0 +infinity போகிறப்போது எங்கே வரும்? ஸோ இங்கேருந்து தீட்டா இங்கேருந்து இப்படி இருக்குது. தீட்டாவோட மினிமம் வேல்யூ 0. இது இன்ஃபினிட்டி போக இது இப்படி வந்துடும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தீட்டா. அண்ட் மினிமம் தீட்டாவோட மேக்ஸிமம் வந்து π/2, தீட்டாவோட மினிமம் வந்து 0 டிகிரி.
ஸோ நம்ம லிமிட்டை இப்படி மாற்றிக்கிறோம் 0 to 2 into 2 pi by 2. ஸோ E is equal to 2 into lambda. ஸோ ஃப்ரம் த இங்கே என்ன பண்ணுறோம்னா இங்கே எக்ஸோட லிமிட்டு தீட்டாவோட லிமிட்டுக்கு எக்ஸோட லிமிட்டை இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். ரெண்டு போர்ஷன் ஆகாது சிங்கிள் 2 into சிங்கிள் போர்ஷன் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் டிஎக்ஸை நம்ம வந்து தீட்டாவில் மாற்றுற போது அந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம தீட்டாவில் மாற்றிக்கிறோம் 0 and pi by 2 மாற்றிக்கிறோம். ஸோ இந்த சீக்கன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இந்த சீக்கன்ஸ் ஸ்கொயரை அடிபட்டுரும், இந்த ஆரும் இந்த ஆர் ஸ்கொயரை அடிபட்டுரும். ஸோ வாட் இஸ் இ? இ இஸ் ஈக்குவல் டு 2 into k into lambda, 2 into k into lambda into integral 0 to pi by 2 divided by r into cos theta d theta. So integration of cos theta now, integration of cos theta d theta. So cos theta d theta left out, cos theta is equal to sin theta. Limit கொடுத்துருக்காங்க 0 to pi by 2. ஸோ இங்கே நம்ம லிமிட்டை அப்ளை பண்ணோம். அப்பர் லிமிட், லோயர் லிமிட். இது லோயர் லிமிட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் லோயர் லிமிட், தீட்டா இஸ் ஈக்குவல் டு pi by அப்பர் லிமிட்டு. ஃபஸ்ட்டுன்னு சைனில் நம்ம அப்பர் லிமிட்டோட வேல்யூ போடுறோம் மைனஸ் லோயர் லிமிட் தீட்டாக்கு பதில் லோயர் லிமிட் வேல்யூ போடுறோம். சைன் pi by 2 இஸ் 1, சைன் 0 இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணுற போது இதோட வேல்யூ என்ன வருது? ஸோ இட்ஸ் வேல்யூ is equal to 2 into k into lambda divided by r. இதோட entire value தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க. is equal to 1 into 1. கண்டுபிடிச்சா this is the net electric field due to infinite conductor. ஏன்னா infinite limit கொடுத்துட்டு x இந்த distance x இன்ஃபினிட்டி, இந்த பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி நெகட்டிவ் இன்ஃபினிட் பாசிட்டிவ் இன்ஃபினிட் போகுது. அதுக்கப்புறம் தீட்டாவில் மாற்றுற போது நம்ம இந்த லிமிட்டை மாற்றி ஆகணும் தீட்டாவோட வேல்யூ. ஏன்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட் ப்ளஸ் இன்ஃபினிட் போட முடியாது. இதை வந்து நம்ம தீட்டாங்கிற மாதிரி மாற்றுறதுனால இதை வந்து 0 to pi by 2 மாற்றிக்கிறோம். அது எப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எலிமெண்ட்ரி லென்த் அடிக்கடி இது அழிஞ்சு போயிட்டு இருக்குது. ஓகே, நான் இப்போ நம்ம எழுதுகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சிம்பிளிஃபைங் என்ன வருது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 2 into k into lambda, 2 into k into lambda, சீக்கன்ஸ் ஸ்கொயர் சீக்கன்ஸ் கீழே ஒரு ஆர் வருது. இன்டெகிரேஷனோட வேல்யூ வந்து 1. இது எப்படி நம்ம எழுதிக்கலாம்? E is equal to 2 into k into lambda by r into integral 0 to pi by 2 cos theta d theta. அதுதான் இதோட வேல்யூ. இதோட வேல்யூ வந்து என்ன வருது? is equal to 1, 2k lambda by r into 1. So electric field, this is magnitude of electric field. எதோட மேக்னிடியூட்? இந்த இன்ஃபினைட் லென்த் அட் ஜென்ரல் பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும் அதோட மேக்னிடியூட். வாட் இஸ் த டைரெக்ஷன்? டைரெக்ஷன் ஒன்று இருந்து என்ன வரும்? இந்த டைரெக்ஷன்லேயும் இந்த டைரெக்ஷன்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேன்சல் ஆகிடுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷன் தான் இருக்குது. அதை நம்ம டிஎக்ஸ் டிஇ காஸ்திட்டா கொடுக்குது. இந்த டிஎக்ஸும் டிஇ காஸ்திட்டா இந்த டைரெக்ஷனில் கொடுக்குது. அதை என்டையராக நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன்டெகிரேட் பண்ணோம்னா அதோட மேக்னிடியூட் இவ்வளோ வருது. பட் டைரெக்ஷன் எவ்வளவு? டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்குது. டி காசிட்டா அதை இன்டெகிரேட் பண்ணி தான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ டைரெக்ஷன் ஆஃப் இ, டைரெக்ஷன் ஆஃப் இ எங்கே வரும்? இதுவும் கேன்சல் ஆகிடுது. இதோட காம்போனண்ட்டு டி காஸ் தீட்டா டி சைன் தீட்டா, இதோட காம்போனண்ட்டு டி காஸ் தீட்டா டி சைன் தீட்டா, இதுவும் கேன்சல் ஆகிடுது. ஒன்லி டி காஸ் தீட்டா காம்போனண்ட் இந்த 2 வர்ஸ் ரைட் இருக்குது. ஸோ டைரெக்ஷன் ஆஃப் இ இஸ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ நம்ம எழுதலாம் இ இஸ் ஈக்குவல் டு 2 into கேக்கு பதில் 1 by 4 pi epsilon naught into k into lambda divided by r
டுவர்ஸ் ரைட். அப்போ இது வெக்டர் ஃபார்ம்லேயே தான். திஸ் இஸ் மேக்னிடியூட் போர்ஷன். ஸோ இது எப்படி தான். ஸோ இ இன் மேக்னிடியூட் எழுதணும்னா இன் மேக்னிடியூட் 2 அடிபட்டுரும் 1/2 pi epsilon naught 2 pi epsilon naught into k into r into k into lambda towards right. The magnitude of electric field and direction of this is right. Therefore, the electric field produced by the infinite straight conductor in uniform line charge at any general point P is equal to E is equal to k lambda 2 pi epsilon naught r, where r is equal to distance of point P, general point P from O.